இந்த வீடியோவை பாருங்க. கர்ப்பமா இருக்க இந்த பொண்ணு துணி துவைக்க போறா. அப்ப அந்த பொண்ணுக்கு திடீர்னு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அதனால வீட்டுக்குள்ள இருக்க தன்னோட மாமியார கூப்பிடுறா. அந்த மாமியார பாத்தீங்கன்னா கேட்டும் கேட்காத மாதிரி தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே போன மருமகளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு தன்னோட மருமகளை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்படியே அந்த மாமியார வெளியே கிளம்பி போறாங்க. அப்ப இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா. அப்படியே டைம் போயிடுது. அதுக்கப்புறமா சீக்கிரமா சமையல் கட்டுல வந்து காய்கறி எல்லாம் வெட்டி சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே போன மாமியாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த மாமியாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டெடுத்து பாக்குறாங்க. சாப்பாடு இல்ல. அதனால இந்த மருமகளை எதுக்கடி சமையல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்ப அந்த மருமக சொல்றா, கொஞ்ச நேரம் இருங்கத்த, சீக்கிரமா சமையல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப தேங்காயை திருவி கிரைண்டர்ல அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் எடுக்கிறா. அப்ப அந்த மாமியார் பாத்தீங்கன்னா ஓடி வந்து அந்த கிரைண்டர் எடுத்து கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மருமகிட்ட சொல்றாங்க, இந்த அம்மியில அரைச்சி சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மியில அரைச்சி சமையல் பண்ணி முடிக்கிறா. அப்படியே தன்னோட மாமியாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு தானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டுக்கிட்டு அங்க இருக்க ஃபேனை போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த மாமியார் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஃபேன் போட்டிருக்கத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாமியாரும் வெளியே போயிட்டு அங்க இருக்க மெயின் சுவிட்சை கழட்டி விட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த மாமியாரும் மருமகிட்ட சொல்றாங்க, பால் சுடவை அப்படின்ட்டு. அப்ப இந்த மருமகளும் சரின்னு சொல்லிட்டு அடுப்பை போட்டு பால் சுட வைக்க போறா. அப்ப இந்த மாமியாரு அந்த அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு நெருப்பு மூட்டி அந்த அடுப்புல பால் சுடவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி அந்த அடுப்புல பால் சுட வைக்கிறா. அப்ப இந்த மாமியாரு கதவு தட்டுறாங்க யாரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு போறா. அந்த கேப்ல இந்த மாமியார பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல தண்ணியை ஊத்தி அணைச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட இந்த மருமகளும் பால் சட்டி எடுத்து அங்க வச்சுட்டு வெளியே போயிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாமியாரு பாத்திரம் கழுவுன அந்த தண்ணி எடுத்து அந்த பொண்ணோட மேல ஊத்தி விட்டுறாங்க. ரொம்பவே கோவப்பட்டு உள்ள வந்த அந்த பொண்ணு மாமியார பார்த்து, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த மாமியார பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சு அங்க இருக்க செவத்துல தள்ளி விட்டுட்டு வெளியே போறாங்க. அப்படி போன இந்த மாமியாருக்கு கால்ல அடிபட்டு அப்படியே கீழே விழுந்து தலை அடிபட்டுருது. அதுக்கப்புறமா அந்த மருமக ஓடி போயிட்டு தன்னோட மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த அந்த மாமியாரும் தன்னோட மருமகளுக்கு செஞ்ச ஒவ்வொரு கொடுமைகளையும் நினைச்சு பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டு தன்னோட மருமகளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க.